நம்ம இதுக்கு முன்னாடி 2 வீடியோ பார்த்துருக்கோம். அதில் என்ன பண்ணியிருப்போம்னா ஆண்ட்ராய்ட்னா என்ன அண்ட் ஆப்ஸோட ஒர்க் ஃப்ளோ பற்றி பார்த்துருப்போம். பட் நம்ம இன்றைக்கி அந்த மாதிரி பார்க்க போகிறதில்ல. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னடா இவன் ஆப் டெவலப்மெண்ட்டை விட்டுட்டு வேறு ஏதோ புதுசாக பேசுகிறானே இந்த சேனல் அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் இந்த சேனல் வந்து டெக் கவர் பண்ணுற சேனல். நாட்டை ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு கவர் பண்ணாமல் எல்லாமே உங்கள் டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கிற திங்ஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இன்றைக்கான வீடியோ என்னென்னா how to find a best AI tool for your purpose. அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஏஐ பேஸ் பண்ணி தான் நம்ம இருக்க போகிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டூல் ஏஐ பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணி இந்த ப்ரௌசருக்கும் இப்போ இருக்கிற ப்ரௌசருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஏஐ ப்ரௌசர்ஸ் ஏஐ ஏஜென்ட் ப்ரௌசர்ஸ்லாம் நிறைய வந்துடுச்சு. ஸோ ஃப்யூச்சரில் எப்படியும் நம்ம ஏஐ டூல் பேஸ் பண்ணி தான் இருக்க போகிறோம். எல்லாமே சொல்லுவாங்க ஃப்யூச்சர் ஏஐ தான் கவர் பண்ண போகுது, ஏஐ தான் ஆளப்போகுது அப்படின்னு. பட் அதெல்லாம் இல்லை. யார் ஒருத்தன் ஏஐ டூலை நல்லா பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுறானோ ஸோ அவன் தான் ஃப்யூச்சரில் அவனுக்கு தான் அதிகமாக ஸ்கோப் இருக்க போகுது. ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி ஒரு ஏஐ டூலை நம்ம பெஸ்ட் ஏஐ டூலை கண்டுபிடிக்க போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோவும் அதுதான். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்டு நான் உங்கள் விக்னேஷ் அண்டு இது நெஸ்ட் கிளஸ்டர். ஸோ வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இதில் மொத்தம் 4 பார்ட் இருக்குது. நம்ம இந்த 4 பார்ட்டை கவர் பண்ணோன்னா நம்ம ஒரு பெஸ்ட் ஏஐ டூலை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா டிஃபைன் யுவர் கோல் கிளியர்லி. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் கிளியராக இருக்கணும். இதுதான் என்னோடய கொஸ்டின். இது ஆன்சர் எனக்கு தேவை அப்படின்றது நீங்கள் கிளியராக இருக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது ஐடென்டிஃபை கீ ரெக்குயர்மெண்ட்ஸ். ஐடென்டிஃபை கீ ரெக்குயர்மெண்ட்ஸ் இது எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த கோடிங்கில் எனக்கு டவுட் இருக்குது, இதுக்கான ஆன்சர் வேணும். அண்டு நான் ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன், எனக்கு அந்த டெக்ஸ்ட்டை ஒரு வீடியோவாவோ இல்லைனா ஆடியோவோ எனக்கு கன்வெர்ட் பண்ணி தரணும், இல்லைனா ஒரு இமேஜாவோ எனக்கு கன்வெர்ட் பண்ணி தரணும். ஸோ இந்த மாதிரி இன்புட் கொடுத்தோன்னா எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் வேணுன்றது நீங்கள் கிளியராக இருக்கணும். அடுத்து அக்யூரேசி பார்க்கணுங்க. ஏன்னா நிறைய டூல் இருக்குது, பட் அதில் அக்யூரேசி கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா ChatGPT மாதிரி ஒரு டூல்லேயே சில சமயத்தில் அக்யூரேசி மிஸ் ஆகுது. ஸோ நம்ம என்னென்னே தெரியாத ஒரு டூலை போய் செக் பண்ண போகிறோம். ஸோ செக் பண்ணும்போது அக்யூரேசி பார்க்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டேட்டா ப்ரைவசி. ஓகேங்களா? இதை எல்லா டூல்லையுமே நீங்கள் செக் பண்ணி ஆகணும். செக் பண்ணுறதுனா இப்போ ChatGPTலேயே எடுத்திங்கன்னா டெம்பரவரி கண்டென்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று ChatGPTலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன கேட்குறோன்றது ChatGPT சைடில் வைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. பட் அது எனக்கு நம்புற மாதிரி தெரியல. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறோம். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஏஐ டூலுமே கண்டிப்பாக அதை ஹிஸ்ட்ரி எடுத்து வச்சுருப்பாங்க. அவங்க வச்சுருப்பாங்க, யூஸருக்கு தெரியாத மாதிரி அவங்க வேறு எங்கேயாச்சும் எடுத்து வச்சுருப்பாங்க. பட் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி காட்டாது, ஹிஸ்ட்ரியில் அது காட்டாது. ஸோ அந்த மாதிரி எப்படிலாம் நம்ம டேட்டா ப்ரைவேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இருக்கிற ஏஐ டூல் மோஸ்ட்டாக ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு காரணமே நம்மளோட டேட்டா தான் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? நம்ம என்ன மாதிரி டேட்டா கொடுக்குறோமோ அதை வச்சு தான் அந்த ஏஐ டூலை அவங்க ட்ரெயினே பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் கொடுக்குற டேட்டா ரொம்ப டீப்பாக உங்களோட ப்ரைவேட் விஷயத்தில் தான் அங்கே ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயம் எல்லாமே அந்த ஏஐ படிச்சுட்டு இருக்குது. உங்களை பற்றி எல்லா டேட்டாவும் நீங்களே கொடுத்துருக்கீங்க. அதாவது திருடங்கிட்ட சாவி நீங்களே சொல்லிட்டுருக்கீங்க, நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன கேள்வி கேட்கணுன்றதை மட்டும் லைக் எப்படின்னா, இந்த சில கேள்வியெல்லாம் உங்களுக்கே தோணும்ல, இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம், இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்களே செப்பரேட் பண்ணிக்கங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ஏஐ கிட்ட ரொம்ப டீப்பாக எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. ஓகேங்களா? மூணாவது, எக்ஸ்ப்ளோர் த ஏஐ டூல்ஸ். இது எப்படி சொல்கிறதுனா, ஓகே ChatGPTயை திருப்பி எடுத்துப்போம். ChatGPT ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஓகேங்களா? ஸோ இது எப்படி யூஸ் ஆகும்னா, இது நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ChatGPT வச்சுட்டு நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் என்ன கேட்டாலுமே ChatGPT கொடுக்கும். பட் எல்லாமே டெக்ஸ்ட்டு மாதிரி தான் கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ வீடியோவும் கொடுக்குது, இமேஜாகவும் கொடுக்குது, எல்லாமே கொடுக்குது. பட் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன டைம் நான் சொல்கிறேன், அது டெக்ஸ்ட் மாதிரி தான் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? நான் சொல்கிறது டெக்ஸ்ட் டு ஸ்பீச், இல்லைனா ஸ்பீச் டு டெக்ஸ்ட்டுக்கு 11 லேப்ஸு, இல்லைனா விஸ்பர் ஏஐ, இதெல்லாம் இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறது. அண்ட் இமேஜ் ஜென்ரேஷனுக்கு மிட்ஜர்னி, டாலி, அந்த ஸ்டேபிள் டிஃப்யூஷன், இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகலைனா கூட ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஏன்னா ஏஐ டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தான் இப்போ மேட்டராக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு கோடு எழுதுறீங்கன்றதெல்லாம் மேட்டர் இல்லை. ChatGPT கிட்ட ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, அந்த ப்ராம்ப்ட்லேருந்து ஒரு கோடு அது கொடுக்குது, நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. ஓகே, இந்த கோட் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு அனலைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள்
டெவலப்பராக இருப்பீங்க ஓகேங்களா. ஒரு கம்பெனி நீங்கள் சீனியர் டெவலப்பிங், இதுதான் வந்து சீனியருக்கும் ஜூனியருக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தவிர ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ஓகே இவர் சீனியர் டெவலப்பர், ஓகே இவர் ஜூனியர் டெவலப்பர் அப்படின்னு தான் ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ஏன்னா வந்துட்டு இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஏஐ பேஸ் பண்ணி தான் நம்ம மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இது நம்ம எதுவுமே பண்ண முடியாது, மாறிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது, நீங்களும் வந்து மாறுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஓகே, 4வது விஷயம் வந்து கம்பேர் டூல்ஸ் வித் யுவர் செக்லிஸ்ட் ஓகேங்களா. இப்போது ஒரு டூல் செலக்ட் பண்ணிட்டீங்க, லைக் சாட்ஜிபிட்டே செலக்ட் பண்ணிங்களேன். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே சாட்ஜிபிட்டே சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஏன்னா மோஸ்ட்டாக நான் சாட்ஜிபிட்டே யூஸ் பண்ணுவேன், அதனால் சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ வந்து சாட்ஜிபிட்டே செலக்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறப்ப அக்யூரேசி ரொம்ப மிஸ் ஆகிருந்தது ஓகேங்களா. இப்போது அக்யூரேசி நல்லாயிருக்கு ஓகேங்களா, ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே, இப்போது டூல் செலக்ட் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட்டு அதோட அக்யூரேசி செக் பண்ணணும் ஓகேங்களா. ஏன்னா அக்யூரேசி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போது நான் பட்டாம்பூச்சி பறந்து வந்து ஒரு பூ மேலே உட்காரணுன்ட்டு நான் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன்னா அது வந்துட்டு பூவே பறக்கிற மாதிரி ஒரு இமேஜ் எனக்கு கொடுத்ததுன்னா அது தப்பு தானே. ஸோ நம்ம வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஃப்ரீ டைம்ஸில் வந்து நிறைய டூல்ஸ் செக் பண்ணி பார்த்துங்க, அக்யூரேசி செக் பண்ணுங்கள் ஓகேங்களா. 2வது வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ப்ரீமியம் இருக்கா, இல்லைனா ஃப்ரீமியம் லைக் என்னென்னா ஃப்ரீ டைல்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ டைல் ஏதாச்சும் கொடுக்குறாங்களா அவன் கொடுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்துட்டு ஃப்ரீ டைல் மாதிரி தான் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறவங்க வந்துட்டு உங்களோட டேட்டா தான் அவங்களோட மெயினாக இருக்கும் ஓகேங்களா. உங்களோட டேட்டா வச்சு அவங்க காசு பார்க்குறவங்களாம் இருப்பாங்க, ஸோ அதனால் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இல்லைனா ப்ரீமியம்னா அதில் ஏதோ ஒரு கான்டென்ட் இருக்குது, அதை வந்து ஒர்த்து ஓகேங்களா அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் ப்ரீமியமாக கொடுக்குறாங்க. இல்லை ஃப்ரீ டைல் மீன்ஸ் ஒரு 5 நாள் 7 நாள் இல்லைன்னா வந்துட்டு ஒரு 10 நாள் கூட வச்சுங்களேன், 10 நாள் கொடுப்பாங்க. எதுக்குன்னா யூஸரை கவர் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஓகே, 10 நாள் கொடுத்தா யூஸர் வந்து உள்ளே வந்து பழகுவாங்க, அவங்களுக்கு வந்துட்டு மசில் மெமரி லைக் எப்படி சொல்லுவாங்கன்னா மெமரி ஆகிடும் அப்படின்னு அது நினச்சிட்டு ஓகே அடுத்து அவங்களோட மைண்ட் செட்டில் என்ன ஆகணும்னா இந்த டூல் தான் நம்ம போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் வந்துடும். ஸோ வந்துட்டு அவங்க எப்படி வந்துட்டு ப்ரீமியமுக்கு தான் வந்தாகணும் ஓகேங்களா. அதனால் வந்துட்டு அவங்க ஃப்ரீ டைல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அண்டு மோஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாகவே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு இங்கே பே பண்ணி வாங்குற அளவுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் எந்த டூலும் அந்த மாதிரிலாம் இல்லை. பே பண்ணி வாங்குற அளவுக்குலாம் வந்து இன்னும் எந்த டூலும் ஒர்த்தாக ஆகலை. மேபி ஃப்யூச்சரில் வரலாம் ஓகேங்களா. அண்டு நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும்னு அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா ஸோ அதுக்காக கொஞ்சம் ஆர்என்டி பண்ணுங்கள். லைக் எப்படின்னா அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட் எப்படி இருக்குது, அந்த டூலோட ரிவ்யூ பாருங்கள், அண்டு யூடியூப்பில் யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்காங்களா, வீடியோ எதனா போட்டிருக்காங்களா அப்படிலாம் செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா காசு கட்டி வாங்க போகிறோம் ஓகேங்களா. ஃப்ரீயாக இருந்தாலுமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் ஓகேங்களா. பட் காசு கட்டி வாங்க போகிற போது அந்த இடம் வேறு ஓகேங்களா. ஸோ நம்ம இதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறோம். நீங்கள் ஒரு டூலை யூஸ் பண்ணுறீங்க, அந்த டூல் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, பட் வந்து அந்த ஃப்ரீ டைலாக இருக்குது, பட் இன்னும் ஃப்ரீ டைல் முடிய போகுதுன்னு வரீங்களா, அதே மாதிரி டூல் வேறு எங்கன்னா ஒன்று இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா. அதுக்கு கொஞ்சம் நீங்கள் ஆர்என்டி பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் உங்கள் சைடில் கொஞ்சம் ஆர்என்டி பண்ணிங்கன்னா சேம் டூல் பேர் மட்டும் வேறு ஓகேங்களா. இங்கே இருக்கிற பேரை மாற்றிட்டு அங்கே ஒரு பேர் போட்டிருப்பாங்க, பட் அதோட யூஸ் கேஸ் அப்படியே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது அப்படியே அங்கே அந்த டூலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, 5வதாக வந்துட்டு இது போனஸ் டிப்ஸாக வச்சுங்க. இந்த மாதிரி டூலை வந்து என்னால் எங்கே தேடுறது அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஓகேங்களா. லைக் எப்படின்னா இப்போ எனக்கு வந்து மிட்ஜர்னி இதெல்லாம் தெரியும், பேர்லாம் தெரியும் ஓகேங்களா. ஓகே, அண்டு எனக்கு வந்துட்டு இந்த கொஷின்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி கொஷினுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வரணும், பட் எனக்கு அந்த டூல் பேர்லாம் தெரியல, எப்படி நான் எங்கே போய் தேடுறது அப்படின்னும் போது அதுக்குன்னே சில ஹப்ஸ் இருக்குது. ஓ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. நீங்கள் நினைக்கிற ஹப் இல்லை, இது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, எல்லா ஏஐ டூலும் இருக்கிற ஒரு ஹப் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஹப்லாம் ஒன்று தான் வந்துட்டு ஃபியூச்சர்பீடியா. நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஃபியூச்சர்பீடியாவை. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுன்றது நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒன்று ஒன்றா லிஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே. அவங்களே வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க, இது வந்துட்டு ஃப்ரீ, இது வந்துட்டு ஃப்ரீ ட்ரையல், இதெல்லாம் இது வந்துட்டு ப்ரீமியமில் வரும் அப்படின்ற மாதிரி அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டூல் வந்துட்டு அதில் ப்ரீமியம் தான் வரும்னு நினைக்கிறேன் ஓகே. நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தேன், இப்போ எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சும்மாவே என்ன போய் கற்றுப்போமே, சும்மா தானே கிடக்குது, நம்ம எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம், ரீல்ஸில் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம், டூம் ஸ்க்ரால் பண்ணுறோம், சும்மாவே என்ன பண்ணிகிட்டு இருக்கலாம். அது மாதிரி இந்த மாதிரி எதுவும் சும்மா பண்ணப்போமே கற்றுப்போமே, என்ன போகுது, காசாக பணமா, காசு கட்டி பண்ண போகிறதில்ல இது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃப்யூச்சரில் வந்துட்டு ஏஐ வந்துட்டு ஆள போகிறதில்ல, ஏஐ டூலை கற்றுக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் வந்துட்டு ஃப்யூச்சராக இருக்க போகிறான். ஸோ இங்கே இப்போயே வந்துட்டு ஏஐ டூலுக்கு வந்துட்டு எப்படி சுவிட்ச் ஆகுது பாருங்கள். ஏன்னா ஒரு
5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ChatGPT யூஸ் பண்ணிப்போம்னு கேட்டால் இல்லை. ஏன்னா எல்லாருமே கூகுள் தான் அப்போ சொல்லியிருந்தோம். ஓகே கூகுள் பண்ணி நம்ம எடுத்துருவோம். பட் இப்போது அப்படி இல்லை சிச்சுவேஷன். ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு இது எப்படி மாறும் தெரியாது. ப்ராம்ப்ட் பண்ணி எடுக்கிறது வந்துட்டு ஃப்யூச்சரில் இன்னும் பெஸ்ட்டாக கூட மாறலாம். ஓகேங்களா? ஸோ எதுவுமே நம்ம கையில் இல்லை. ஓகே, இதில் எல்லாமே கவர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா தப்பு பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க.